உத்தரகண்ட் அப்படிங்கிற மாநிலம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்ட மாநிலங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஸ்லாம்ல ஒருத்தர் 3 கல்யாணம் 4 கல்யாணங்கள் கூட பண்ணிக்கலாம். ஆனா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும். 2வது கல்யாணம் பண்றாரு அப்படின்னா அவர் முறைப்படி சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கருத்துல கொண்டு மதத்துக்கு மதம் சட்டங்கள் வேறு வேறா மாறக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் இருக்கணும் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. இது பிடிக்காத சிலர் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் நீங்க இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்ததுதான். எங்களுடைய மத உணர்வுகளை நீங்க புண்படுத்துற மாதிரியான விஷயத்த பண்ணிட்டீங்க, அதுக்காக இப்ப கடவுள் உங்களை தண்டிச்சிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி ஆட்களோட மனநிலைமை எந்த அளவுக்கு கேவலமா வக்ரமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம நேத்து தான் பார்த்தோம் ஆர்டிகல் 370 6th ஆனிவர்சரி, அதாவது ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு. நேத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய முன்னாள் கவர்னரான சத்யபால் மாலிக் உடல்நல குறைவால காலமானாரு. இவருதான் இந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்யறதுக்கான கையெழுத்தையும் போட்டவர். உடனே இதுக்குமே சோசியல் மீடியால நான் சொன்ன அந்த ஒரு சில வக்ரபுத்தி கொண்டவங்க என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பரப்புறாங்க அப்படின்னா, நீங்க தானே ஆர்டிகல் 370 ரத்து பண்ணி கையெழுத்து போட்டீங்க, அதுக்கான தண்டனையா தான் கடவுள் அதே நாள்ல உங்க உயிரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மோசமான கமெண்ட்ஸை சோசியல் மீடியா முழுக்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க.